அரக்கு மாளிகை கதையின் தொடர்ச்சி. இவனை நீ எங்கே பிடித்தாய்? இதெல்லாம் என்ன நாடகம்? உனக்கு எப்பொழுதிலிருந்து இவற்றில் எல்லாம் நம்பிக்கை ஏற்பட்டது? இன்னும் சுலபமாக பணம் எப்படி புரட்டலாம் என்று ஆருடம் பார்க்கிறாயா? மந்திரத்தில் மாங்காய் விழ தந்திரம் கற்றுக்கொள்கிறாயா? ஸ்வர்ண மந்திரம், காயகல்பம் என்று எதையெல்லாமோ தேடிக்கொண்டு புறப்பட்டிருக்கிறாயே, இது வேஷமா வேடிக்கையா என்று கோபத்துடன் ஏளனமாக கேட்டாள். நானோ தனிக்கட்டை, பேச்சு துணைக்கு ஆள் வேண்டாமா? கடைத்தெருவில் சந்தித்தேன். இவரை தமாஷாக பேசுகிறார். ஒரு கப் காஃபியை வாங்கி கொடுத்துவிட்டு ஓட்டை கிராமபோனை முடுக்கிவிட்டது போல் அவர் ஏதேதோ பேசுகிறார். வாயை கிளறினேன். கேட்க சுவாரஸ்யமாக இருக்கிறது. பொழுது போகிறது. ரேகை சாஸ்திரத்தில் கொஞ்சம் ஆசாமிக்கு பரிச்சயம் இருக்கிறது. காசில்லாமல் என் கையை பார்த்து சொல்ல வந்தார். கேட்டேன். அவ்வளவுதான் என்றான் சுவாமிநாதன். ஊரன் பணத்திலே உடம்பை வளர்த்தால் பொழுது சுலபத்தில் போகுமா என்று ஆத்திரத்துடன் வினவிவிட்டு கைப்பையை திறந்து ரூபாய் நோட்டு கத்தைகளை 2 மேஜை மீது போட்டாள். எண்ணிக்கொள், 4000 இருக்கிறது. இதுதான் நான் கடைசியாக இங்கு வருவது. கொடுக்கும் தொகையும் இதுதான் கடைசி. மரியாதையாக கடித கட்டுகள் அனைத்தையும் என்னிடம் கொடுத்துவிடு. இனி என்னை வீணாக மிரட்ட வேண்டாம். சாது எரிந்தால் காடு கொள்ளாது என்பார்கள். அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன் என்றால் மிடுக்காக. பணத்தை எண்ணி சட்டை பையுக்குள் போட்டுக்கொண்ட சுவாமிநாதன் எழுந்து சென்று பெட்டியை திறந்து அரக்கு பேழையை எடுத்தான். இப்படி நடக்கும் என்று தெரிந்துதான் முன்கூட்டியே பத்திரிகை துண்டு கத்தையை 2 பகுதியாக பிரித்து கட்டி வைத்திருக்கிறேன். இன்றைக்கு ஒரு பாதியை மட்டும் கொடுக்கிறேன். மீதி பணத்துடன் வந்தால் அரக்கு பேழையோடு மற்ற பாதியை பெற்றுக்கொள்ளலாம். அதற்கு பிறகு வாயை திறக்க மாட்டேன். ஏன், இந்த ஊரிலேயே இருக்க மாட்டேன் என்று கூறிவிட்டு ஒரு சிறு கடித உரையை அவள் முன் எடுத்து போட்டான். ஆத்திரம் தாளாது பற்களை கடித்து கொண்ட சௌமினி அதை திறந்து கூட பாராது எடுத்து தனது கைப்பைக்குள் வைத்து கொண்டாள். கடந்த சில மாதங்களாக தன்னை பயமுறுத்தி பொருள் பறித்து கொண்டு திகிலில் தவிக்க செய்த அந்த கிராதகனை அப்படியே கழுத்தை நெரித்து கொன்று விடலாமா என்று குமுறியது அவள் நெஞ்சம். நீ இனி அடிக்கடி என் வீட்டின் பக்கம் வந்து தொலைக்காதே. என் கணவருக்கு உன்னை கண்டால் பிடிக்கவில்லை. உன்னை தேடிக்கொண்டு இனி என்னாலும் இங்கே வர முடியாது என்றாள் வெறுப்புடன். ஐயோ பாவம், அந்த கிழவன் என்னை கண்டு சந்தேகப்படுகிறான் போலிருக்கிறது என்று கூறிவிட்டு கை கொட்டி சிரித்தான் அவன். போதும் பரிகாசம், எனக்கு நேரமாகிறது. இதுதான் கடைசியாக நீ என்னை பார்க்கிறது என்பது ஞாபகம் இருக்கட்டும் என்று எச்சரித்துவிட்டு எழுந்திருந்தாள் அவள். அப்படியென்றால் மீதி கடிதங்கள் உங்களுக்கு தேவையில்லையா? ஆனால் எனக்கு பணம் தேவையாயிற்றே, வேறு வழி இல்லையா என்ன என்று பல பொருள்பட வஞ்சகமாக பேசிவிட்டு விஷமமாக அவளை பார்த்தான் அந்த கயவன். பொங்கி வந்த ஆத்திரத்தை அடக்கி கொண்டாள் சௌமினி. கடிதங்கள் கொண்ட அந்த பெட்டி எனக்கு தேவைதான். ஆனால் அதை வாங்கி கொள்ள நான் நேரில் வர முடியாது. உனக்கு சம்மதமானால் ஒரு வழி சொல்கிறேன். என் இளைய பிள்ளை ஜெகதீசன் பார்ப்பதற்கு ஒதிய மரம் போல் வளர்ந்திருக்கிறானே ஒழிய அவன் ஒரு அசடன், புத்தியற்றவன். நான் சொன்னபடி கேட்பவன். பணத்துடன் அவனை அனுப்புகிறேன். அதிகம் பேச்சு வைத்து கொள்ளாதே. பரஸ்பரம் நம்புவோம். பெட்டியை அவனிடம் கொடுத்துவிடு. ஆனால் உடனே அவசரமாக பணத்தை எதிர்பார்க்காதே. 10 நாளாவது ஆகும். நீ கேட்ட தொகையை பூராவும் சேர்க்க சம்மதமா சொல் என்று கேட்டால் மிரட்டும் பாவனையில். சுவாமிநாதன் யோசித்தான். கிடைக்கும் பணத்தை விடுவானேன் என்ற பேராசை அவனை உள்ளூர உலுக்கியது. உங்களுக்கு சம்மதம் என்றால் எனக்கு என்ன ஆட்சேபனை என்றான் தோள்களை நாசுக்காக குலுக்கியபடி. சரி, அனுப்பும் முன் உனக்கு டெலிஃபோன் செய்கிறேன் என்று கூறிவிட்டு வேகமாக வெளியே வந்து காரில் ஏறிக்கொண்டாள். அன்று மாலையில் வைத்தியர் சுந்தரேசன் தாழ்வாரத்து கயிற்றுக்கட்டில் மீது விச்ராந்தியாக உட்கார்ந்திருந்தார். ஊரில் இருந்து வந்த அவரது சகதர்மினி கணவனுக்கு திறக்கையுடன் தயார் செய்து கொண்டு வந்திருந்த திரட்டுப்பால், முறுக்கு 2ஐயும் ஒரு தட்டில் வைத்து கொண்டு வந்து அருகில் வைத்துவிட்டு காரியங்களை கவனிக்க உள்ளே சென்றாள். அடுப்பருகிலே நின்றபடி அவள் தனது பெண்ணின் புக்ககத்து பிரதாபங்களை விஸ்தரித்து கொண்டிருந்தாள். சுந்தரேசன் கவனமெல்லாம் வேறு எங்கேயோ இருந்தது. வாயிற்கதவு கிரீச்சிடுவதை கேட்டு திடுக்கிட்டு எழுந்து வந்து எட்டி பார்த்தார். அவருக்கு மகிழ்ச்சி தாழ முடியவில்லை. வாப்பா வா, உன்னைதான் நினைத்து கொண்டிருந்தேன், வந்துவிட்டாய் என்று அன்புடன் வரவேற்று சமையலறை பக்கம் திரும்பினார். உன்னைதானே, வேதாந்தம் வந்திருக்கிறான், கொஞ்சம் பக்ஷணம் கொண்டு வா, அத்துடன் சூடாக காப்பியும் கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்றார். வீட்டிலே அவ வந்துவிட்டா போல இருக்கிறது. பளிச்சென்று வாசலில் போட்டிருந்த கோலத்தை கண்டே புரிந்து கொண்டேன் என்று கூறிவிட்டு புன்முறுவலுடன் வேதாந்தம் கட்டிலின் மீது உட்கார்ந்து கொண்டார். துப்பறியும் சிங்கம்பாணி,
ஸ்காட்லாந்து யாரு கெட்டது போ என்று பரிகாசமாக கூறிவிட்டு வைத்தியர் உட்கார்ந்து கொண்டார். நான் சொல்லப் போவதை கேட்டால் நீ ஆச்சரியப்படப் போகிறாய். சில நாட்களாக நான் உண்மையிலேயே துப்பு துலக்கிக் கொண்டுதான் இருந்தேன். அந்த பயல் சுவாமிநாதன் யார் என்று விளங்கிவிட்டது. அவன் வலது கை மணிக்கட்டிலே இருந்த தழும்பை கண்டதும் அவன் யார் என்று கண்டுபிடித்து விட்டேன். அந்த அம்மாள் ஸ்ரீமதி நாராயணன் அவர்களும் யார் என்று புரிந்துவிட்டது. பெயரில் என்ன இருக்கிறது? ரோஜாவை வேறு பெயரில் அழைத்தாலும் மனம் மாறுமா? அதுபோல பெயர்கள் மாறின போதிலும் நான் நினைத்த ஆசாமிகள்தான் இவர்கள் இருவரும் என்றார் உற்சாகத்துடன். அப்படியா? யார்? என்ன என்று சொல் என்று கொஞ்சம் ஆவலுடன் வினவினார் வைத்தியர். 2 டம்ளர் காப்பி, 1 டஜன் முறுக்கு, விளாங்காய் அளவு திரட்டிப்பால், 1 கவுளி வெற்றிலை இவ்வளவையும் செலவழித்து கொண்டு இடையிடையே வேதாந்தம் கூறிய கதைகளை கவனமாக கேட்ட சுந்தரேசன் முடிவில் தமது வைராகியத்தினால் மேற்கொண்டிருந்த நிதானத்தை உதறிவிட்டு பரபரப்புடன் எழுந்தார். அப்படியானால் இதில் நாம் கொஞ்சம் தலையிட்டாக வேண்டியிருக்கிறதே, என்ன செய்கிறது என்று கவலையுடன் கேட்டார். வெறும் வாய்ப்பேச்சு மட்டும் போதாது, ஆதாரங்கள் வேண்டும். என்னிடம் அவைகள் இருக்கின்றன, ஆனால் சென்னையில் அவை இருக்கின்றன என்றார் வேதாந்தம் விரக்தியுடன். என்னடா பழி? ஒன்றும் புரியவில்லை, விளங்கச் சொல் என்று வைத்தியர் அதட்டவே வேதாந்தம் அசட்டு புன்னகையுடன் ஆரம்பித்தார். பிறந்த ஊரில் தன் தந்தை தனக்கு விட்டு போன வீட்டில் வந்து வசிக்க வேண்டும், பிறந்தகத்து சொந்தத்தை கௌரவப்படுத்த வேண்டும் என்று என் மனைவி விரும்பியதாலும் பொருளாதார நிலையை உத்தேசித்தும் சென்னையை விட்டு இங்கே வந்தோம் நாங்கள். ஆனால் சென்னையில் இருந்த என் வீட்டை வாடகைக்கு விட்டு வைத்திருக்கிறேன். ஒரு அறையில் மட்டும் எனது முக்கிய சாமான்களை போட்டு பூட்டி வைத்திருக்கிறேன். நிரூபிக்க வேண்டுமானால் ஆதாரங்கள் எல்லாம் ஒரு பெட்டியில் அந்த அறையில் ஒளிந்து கிடக்கின்றன. இப்பொழுது யார் சென்னைக்கு போவது என்று இழுத்தார் வேதாந்தம். வைத்தியர் எழுந்து கூடத்து அறைக்குள் சென்று தமது இரும்பு பீரோவை திறந்தார். வெளியே வந்து 50 ரூபாய் நோட்டுகளை நண்பன் முன் எண்ணி வைத்தார். இதை முன்பே சொல்லி தொலைக்கிறதானே? என்னிடம் பழகி கூட உனக்கு என்ன சங்கோஜம்? நிம்மதியாக 2வது வகுப்பில் சென்னைக்கு போய்விட்டு வா, விரைவில் போய் வா என்று உத்தரவிட்டார். இதெல்லாம் என்னத்திற்கு என்று மறுத்த வேதாந்தத்தை வைத்தியர் விடவில்லை. காரியம் முக்கியம், மற்றவை பிறகு பேசிக்கொள்ளலாம். இடக்கு ஏதும் செய்யாதே, சொன்னபடி கேள் என்று அதட்டிவிட்டு பணத்தை எடுத்து நண்பர் மடியில் திணித்தார். திரையை விலக்கிவிட்டு மஞ்சுளா ஜன்னல் அருகே வந்தாள். கிருஷ்ணபட்சத்து இரவின் கரிய வானத்திலே வைர மணிகள் என தாரகைகள் இங்கும் அங்கும் மினுக்கிட்டு கொண்டிருந்தன. வராந்தாவின் வெளிச்சத்திலே படர்ந்து கொண்டிருந்த நித்திய மல்லிகை மலர்களின் நறுமணம் காற்றின் ஊடே கலந்து வந்து அறைக்குள் மிதந்து கொண்டிருந்தது. ஜொர வேகத்தில் நினைவு இன்றி கட்டில் மீது புரண்டு படுத்தாள் சந்திரா. கால் அருகில் படுக்கை மீது திறந்தபடியே இருந்த புத்தகம் ஒன்று நழுவி தடார் என்று கீழே விழுந்துவிட்டது. திடுக்கிட்ட மஞ்சுளா ஓடிச் சென்று அதை எடுத்து பத்திரமாக மேஜை மீது வைத்துவிட்டு அருகில் வந்து அவளை கூர்ந்து பார்த்தாள். வைத்தியர் கொடுத்து போன மயக்க மருந்தினால் சந்திரா நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தாள். அச்சிறு சப்தம் அவள் நித்திரைக்கு பங்கம் ஏதும் விளைவிக்கவில்லை. சரிந்து விழுந்திருந்த போர்வையை எடுத்து நன்றாக போர்த்துவிட்டு நலிந்து போன அவளது முகத்தை இரக்கத்துடன் பார்த்து கொண்டு நின்றாள் மஞ்சுளா. பிரமாதமான அழகி என்று இல்லாவிடனும் ஆனந்த நிலையத்து செல்வக்குமரியின் முகத்தில் இருந்த திருமகளின் பொலிவு நோயின் கொடுமைக்கு பலியாகி விகாரம் அடைந்து விட்டிருப்பதைக் கண்டு மனம் குமைந்து போனாள் மஞ்சுளா. சில தினங்களாக சந்திரா புத்தகங்கள் பலவற்றை தொடர்ந்து படிக்கச் சொல்லி கேட்பதில் மிகவும் கருத்தாக இருந்தாள். ஒரு நாள் முழுவதும் பகவத்கீதையின் உட்பொருளையும் தத்துவங்களையும் கேட்டு ரசிப்பதிலே பொழுதை போக்கினாள். இன்னொரு நாள் சைவ சித்தாந்தத்தின் அரும்பெரும் விளக்கத்தை கேட்டு ஆனந்தப்பட்டாள். நாயன்மார்களின் திவ்ய சரித்திரம், ஆழ்வார்களை பற்றிய வரலாறுகள், ஆங்கில கவிதைகள், பாரதியார், தாகூர் இவர்களின் கவிதைகளை படிக்கச் சொல்லி கேட்டு கண்களை மூடிக்கொண்டு மோன நிலையில் கவிதை உலகிலே பவனி வந்தாள். சற்றென்று கண்களை திறந்து தன் சிநேகிதி பக்கம் பார்த்தாள். நமது கவிஞரை உலகத்து மகா கவிகள் யாருடனும் எந்த இடத்திலும் ஒப்பிட முடியும் இல்லையா? அடுத்த பிறவிலே நான் ஒரு கவியாக பிறக்கவே ஆசைப்படுகிறேன் என்று கூறிவிட்டு கண்களை மூடிக்கொண்டாள். இத்தனை தீவிரமாக ஆராய்ந்து படித்து அறிந்தவள் என்று இதுவரை மஞ்சுளாவுக்கு தெரியாது. எனவே அவள் சற்று திகைத்து போய்விட்டாள். பார்க்க வெகுளி போல் தென்பட்ட அந்த பெண் உண்மையிலேயே மிகச்சிறந்த அறிவொளி, ரசிகை, பொறுமையின் பூஷணம், அடக்கத்தின் சின்னம். இவ்வளவு இருந்தும் உலகிலே நீண்ட நாட்கள் வாழ முடியாது தடுக்கும் கொடியதொரு நோய் ஏன் ஏன்? மனம் குமைந்து போன அவளுக்கு அழுகை வந்துவிட்டது. வடலூர் வள்ளலாரின் அருட்பாடல்களை தனக்குள்ளே மெல்ல முணுமுணுத்தாள் சந்திரா.
மூடி இருந்த அவளது கண் இமைகளை தாண்டி கொண்டு கண்ணீர் தாரையாக கன்னங்களில் வழிந்தோடியது. படிக்கவும் கேட்கவும் ரசிக்கவும் எவ்வளவோ இருக்கின்றன. ஆனால் எனக்கு மட்டும் வாழ மிகவும் குறுகிய காலம்தான் மிஞ்சி இருக்கிறது. இருக்கும் சில நாட்களில் இத்தனையும் படித்து கேட்டு அனுபவித்து தீர்த்து விட வேண்டும் என்ற ஆத்திரம், கைகூடாத ஆசை, இதனால் என் மேலேயே எனக்கு மனக்கசப்பு, வீண் எரிச்சல், கோபம். இதெல்லாம் என்ன சோதனையோ புரியவில்லை என்று பேசிக்கொண்டு போனாள். மஞ்சுளாவின் இளகிய உள்ளம் துன்பத்திலே தத்தளித்தது. கட்டு மீறி கொண்டு புறப்பட்ட கண்ணீரை சற்றென்று துடைத்து கொண்டாள். இதெல்லாம் என்ன பேச்சு? வீணாக மனதை அலட்டிக் கொள்ளக்கூடாது. எல்லாம் விரைவில் சரியாகிவிடும் என்று படித்தது போதும், மருந்தை சாப்பிட்டுவிட்டு கொஞ்சம் தூங்க வேண்டும் என்று அன்புடன் கடிந்து கொண்டாள். ஆனால் மருந்தை சாப்பிட சந்திரா புத்தகத்தை மேலே படிக்கச் சொல்லி வற்புறுத்தினாள். கொஞ்ச நேரம் கேட்டுக்கொண்டே படுத்தவள் அப்படியே தூங்கிவிட்டாள். சில தினங்களாக தொடர்ந்து கண் விழித்திருந்து சதா நோயாளியின் அருகில் இருந்து சலிக்காது பணிவிடை செய்ததனாலோ என்னவோ மஞ்சுளாவிற்கு மெத்தவும் களைப்பாக இருந்தது. காய்ச்சல் வந்துவிடும் போல் வாயெல்லாம் ஒரே கசப்பு, உணவின் மீது நாட்டமே இருக்கவில்லை. திடீரென்று இளைத்து விட்டாயே, உன் உடம்பை கவனித்துக்கொள் என அன்று காலை கூட எஜமானி அம்மாள் பரிவுடன் அவளை விசாரித்துவிட்டு வேலைக்காரி வசம் ஒரு டம்ளர் நிறைய ஆரஞ்சு ரசத்தை கொடுத்து அனுப்பினாள். தினசரி இரவு வேளையில் எஜமானி அனுப்பி வைத்த பாலை மரியாதைக்காக சிரமப்பட்டு சாப்பிட்டு வந்தாள். ஆனால் என்னவோ அவளுக்கு தாங்க முடியாத ஒருவித உடல் சோர்வு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருந்தது. மூச்சு நின்றுவிடும் போல் நெஞ்சை அடைத்து கொள்ளவே கலவரத்துடன் ஜன்னல் அருகே வந்து நின்றாள். ஜில் என்று வீசிய குளிர்ந்த காற்று சற்று ஆறுதல் அளித்தது. எனக்கென்ன வந்துவிட்டது கேடு, வீண் மிரட்சி, கவலைகளால் ஏற்பட்ட நரம்பு அதிர்ச்சி போலும் என்று தனக்குள்ளே சமாதானம் சொல்லிக் கொண்டாள். வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் கண்டு விரக்தி அடைந்து போன மனநிலை கொண்ட வயதான அனுபவசாலி அல்ல அவள். குதூகலமான எண்ணங்கள் எழும் புத்துணர்ச்சிகள் நிறைந்த இளம் உள்ளம் படைத்த யௌவன மங்கை. எனவே மரணத்தை கண்டு அவளுக்கு கலவரம் ஏற்பட்டது இயற்கையே. எப்படித்தான் சிநேகிதியின் முடிவு நாளை ஏற்கப் போகிறோமோ என்ற ஒரு பயம் அவளை உள்ளூர உலுக்கி கொண்டிருந்தது. எந்த விதமான உதவியும் செய்ய முடியாது செயலற்ற இருக்கிறோமே என்ற ஒரு பரிதாப நினைவும் உள்ளூர வாட்டி கொண்டிருந்தது. பலவற்றையும் எண்ணி உணர்ச்சி திரளாக மாறிவிட்டிருந்த அவள் சிறு துரும்பை அசைத்தாலும் நடுங்கும் கோழையாக மாறிவிட்டிருந்தாள். அடிவயிற்றை கிளறுவது போல் லேசானதொரு வலியும் நெஞ்சிலே பெரிய எரிச்சலும் ஏற்படவே தோட்டத்தின் பக்கம் திரும்பி சுவரின் மீது சாய்ந்து கொண்டு நின்றாள். இதென்ன பிரம்மை, ஏன் இப்படி தலையை சுற்றுகிறது, எனக்கென்ன வந்துவிட்டது என்று தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டாள். இந்த மனக்கலவரத்திற்கு காரணம் காலையில் வைத்தியர் சொன்ன உண்மைகள்தான் என்று ஒரு எண்ணம் அவள் சிந்தையிலே ஊடுருவியது. கடந்த சில தினங்களாக சந்திராவை விட்டிருந்த காய்ச்சல் நீண்ட நேரம் சோதனை செய்துவிட்டு கதவை மூடிக்கொண்டு மறுபடியும் அன்று காலையில் லேசாக துவங்கியிருந்தது. வெளியே வந்த வைத்தியர் சுந்தரேசன் மிகவும் முகவாட்டமாக இருந்தார். அவர் முகத்தை பார்த்து கலவரம் அடைந்து போய்விட்டான் கிரிதரன். என்ன டாக்டர், என்ன என்று பதட்டமாக வாய் குழறி கேட்டான் வெகு ஆவலுடன். வைத்தியருக்கு கை கழுவ சோப்பும் வெந்நீரும் தயாராக எடுத்துக்கொண்டு வராந்தாவின் ஓரமாக வந்து பின்னால் நின்ற மஞ்சுளாவின் காதுகளில் அவர்கள் பேசியது நன்றாக கேட்டது. வைத்தியர் அன்புடன் கிரிதரனின் தோள்களை பற்றி கொண்டு தனிந்த குரலில் சொன்னார். சுவாசப்பைகளில் ஜுரம் லேசாக ஆரம்பித்திருக்கிறது. நலிந்து போன உடல்நிலைக்கு இது நல்ல அறிகுறியல்ல என்றார் வருத்தத்துடன். அப்படியானால் என்று கேட்டான் நடுங்கும் குரலில் கிரிதரன். நோயின் கடுமையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த வாரம் வரை கூட தாங்காது என்று தான் தோன்றுகின்றது. கிரி, இப்படி நீ மனம் தளரக்கூடாது. இதெல்லாம் நான் எதிர்பார்த்தது தானே. மனதை இது சமயம் திடப்படுத்தி கொள்ள வேண்டும். உன் தந்தைக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய நீயே மனமுடிந்து போனால் என்று வைத்தியர் அவனை அதட்டிவிட்டு அணைத்து கொண்டார். முகத்தை இரு கரங்களாலும் மூடிக்கொண்டு குலுங்க குலுங்க அழுது விட்டான் கிரிதரன். அதற்கு மேல் அங்கே நிற்க மஞ்சுளாவுக்கு சகிக்கவில்லை. கையில் பிடித்திருந்த பொருள்களை அருகில் கிடந்த பெஞ்சின் மீது வைத்துவிட்டு தன் அறைக்குள் விரைந்தோடி மறைந்து கொண்டாள். தன் சிநேகிதி இனிமேல் பிழைக்க மாட்டாள் என்ற உண்மையை அறிந்ததனால் ஏற்பட்ட பெருந்துயரத்தையும் பின் சிநேகிதி படும் மன வேதனையைக் கண்டு ஆறுதல் சொல்ல வகையின்றி தவித்த தன் உள்ளத்தின் வேதனையும் தாழ முடியாது மனமாறு மட்டும் அழுது தீர்த்தாள். லேசாக கிரீச்சிட்டது அறையின் கதவு. துள்ளி கொண்டு விலகி
நடுக்கத்துடன் திரும்பி பார்த்தாள். சப்தமிடாது மெல்ல நடந்து வந்தார் ஸ்ரீமான் நாராயணன். சோகம் அவரது நடையில் இருந்த மிடுக்கை குடித்து விட்டிருந்தது. அவருக்கு பின்னால் பூனை போல மெல்ல உள்ளே வந்து நின்றாள் அன்னபூரணி அம்மாள். சாதாரண காலங்களில் அவள் மாடிப்பக்கம் வருவது அபூர்வம். யாரிடமும் பேசுவதும் இல்லை. சந்திராவின் உடல்நிலை மோசமாக தொடங்கியதிலிருந்து அவள் தினசரி பல முறைகள் மாடிக்கு வந்து கொண்டிருந்தாள். ஆனால் அவளது மௌன விரதம் முன்னிலும் மிகவும் நோயாளியின் படுக்கை அருகே வந்து அமர்ந்து கொண்டு கடுமையாகி விட்டிருந்தது. யாரிடமும் எதுவும் பேசாது சந்திராவையே பார்த்து கொண்டு இருப்பாள். பிறகு தானே எழுந்து போய்விடுவது வழக்கமாகி விட்டிருந்தது. ஜுரம் எப்படி இருக்கிறது? ஏதாவது ஆகாரம் உள் தங்கியதா என்று வினவிய நாராயணன் படுக்கை அருகில் வந்து ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டார். இந்த கேள்வி தனக்குத்தான் போடப்பட்டது என உணர்ந்து கொள்ள மஞ்சுளாவுக்கு சில வினாடிகள் சென்றன. அத்தனை காலம் அங்கே தங்கியும் அவளுக்கு வீட்டு எஜமானரை நிமிர்ந்து பார்க்க கூட துணிவிருக்கவில்லை. அவர் பெயரை கேட்டால் கூட அவளுக்கு அச்சம். எனவே வெட்கமும் பயமும் கலந்த ஒரு விசித்திர உணர்வுடன் தலையை மெல்ல நிமிர்த்தி, கஞ்சி ஒரு வாய்தான் சாப்பிட்டார்கள், மருந்து சாப்பிட்டுவிட்டு சற்று முன்தான் தூங்க ஆரம்பித்தார்கள் என்றால் மெல்லிய குரலில். என்று பெருமூச்செறிந்த நாராயணன் கட்டிலின் அருகே குனிந்து மகளின் நலிந்த கரத்தை பரிவுடன் தடவி கொடுத்தார். புரண்டு படுத்த சந்திரா விழித்து கொண்டாள். யார்? அப்பாவா என்று ஆவலுடன் வினவினாள் குழப்பத்துடன். பயப்பட்டு விட்டியா? நான் தான் அம்மா என்று அன்புடன் சமாதானப்படுத்தினார் தந்தை. என்னவோ கனவு கண்டு கொண்டிருந்தேன். திடுக்கிட்டு விழித்து கொண்டு விட்டேன். ஆமாம் அப்பா, நீங்கள் சாப்பிட்டீர்களா? மணி 8க்கும் மேலிருக்கும் போலிருக்கிறதே. ஏன் இன்னும் தூங்கவில்லை என்று கவலையுடன் விசாரித்தாள் மகள். அவளது பரிவு அவர் நெஞ்சை வேதனைப்படுத்தியது. என்னை பற்றி கவலைப்படாதே, அது கிடக்கட்டும். உன் உடம்பு இப்போ எப்படி இருக்கிறது? கொஞ்சம் சூடா பால் சாப்பிட்றாயாம்மா? ஆகாரமே இல்லாவிட்டால் உடம்பு எப்படியம்மா குணமாகும் என்று ஆதங்கத்துடன் வினவிய தந்தை கலைந்து நெற்றி மீது புரண்டு அவளது கூந்தலை ஒதுக்கிவிட்டார். அப்பா என்று மகள் மெல்ல அழைத்தாள். ஏனம்மா, என்ன வேணும் என்று அன்புடன் வினவினார் தந்தை. என்னுடைய பாகத்திற்கு உண்டான சொத்து ஏதாவது இருந்தால் அதை பாரபட்சமின்றி அண்ணா 2 பேருக்கும் சமமாக பிரித்து கொடுத்து விடுங்கள் அப்பா. ஜெகதீசன் மேல் எனக்கு கோபம் இல்லை. நீங்களும் வீணாக கோபப்பட வேண்டாம். அவன் வேண்டுமென்றே செய்த காரியங்கள் ஏதும் இல்லை. அதனால் அவனை நீங்கள் மன்னித்து விடுங்கள். நான் அவனை மனதிற்குள் மன்னித்து விட்டேன் என்றால் மெல்லிய குரலில். இதென்ன அசட்டு பேச்சு என்று அன்புடன் அதட்டினார் தந்தை. ஆனால் நோயாளி பெண் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இரண்டாவதாக ஒரு வேண்டுகோள் அப்பா. சித்தியிடம் நீங்கள் சில தினங்களாக ரொம்பவும் கடுமையாக நடந்து கொள்கிறீர்கள். அது வேண்டாம். என் அருகில் இருந்து அவர்கள் பணிவிடை செய்யவில்லை என்று அவர்களை பலர் முன்னால் ஏசினீர்கள். பணிவிடை செய்து பழக்கப்பட்டவள் அல்ல அவள். நாசுக்காக வாழ ஆசைப்படுகிறவள். அவளை ஏன் வற்புறுத்த வேண்டும்? உங்களுக்கு ஏன் இந்த முன்கோபம், வீண் பிடிவாதம்? இதையெல்லாம் விட்டுவிடுங்கள் அப்பா என்றால் ஈனஸ்வரத்தில். நாராயணன் பதில் சொல்லவில்லை. கண்களில் துளிர்த்த கண்ணீரையும் நெஞ்சிலே குமுறிய உணர்ச்சிகளையும் சமாளிக்க சிரமப்பட்டவராக தன் மகளின் கரங்களை அன்புடன் பற்றி கொண்டார். நான் வந்து உன்னை எழுப்பிவிட்டேன். தூங்கம்மா, தூங்கு. இதெல்லாம் பிறகு பேசலாமே என்றார் தழுதழுத்த குரலில். பிறகு பேசுவதற்கு எங்கே அவகாசம்? சொல்வதையெல்லாம் இப்போதே சொல்லிவிடுகிறேன் என்று படபடவென்று கூறிவிட்டு தலையை சற்று உயர்த்தி அன்னபூரணியின் பக்கம் பார்வையை திருப்பினாள். பெரியம்மா, உங்களுக்கு என் நன்றியை வார்த்தைகளால் தெரிவிக்க முடியாது. காசி யாத்திரை போக வேண்டும் என்று அடிக்கடி சொல்லி கொண்டிருப்பீர்களே, காசிக்கு உடனே கிளம்பி விடாதீர்கள். கிரிதரனுக்கு கல்யாணமாகி ஒரு குழந்தை பிறக்கும் வரை கூடவே இருந்து எல்லாம் கவனித்து கொள்ள வேணும், தெரிந்ததா என்றாள். அன்னபூரணி பதிலுக்கு பெருமூச்செறிந்தாள். மங்கி இருந்த அவளது பார்வையை கண்ணீர் இன்னும் முழுவதும் மறைத்து கொண்டு விட்டது. ஜொர வேகத்தில் என்னவோ பேசுகிறாள். டாக்டரை கூப்பிட்டு ஒரு ஊசி போடச் சொன்னால் தேவலை என்று முணுமுணுத்தாள் நாராயணன் ஆயாசத்துடன். ஊசியும் வேண்டாம், நூலும் வேண்டாம். இதோ நான் தூங்கப் போகிறேன், பயப்படாதீர்கள் என்று கேலியாக சொல்லிவிட்டு மகள் மௌனமாக கண்களை மீண்டும் மூடிக்கொண்டு விட்டாள். சிறிது நேரம் யாரும் பேசவில்லை. வெளியே எழுந்து செல்லும் முன் ஜாடை காட்டி எஜமானன் மஞ்சுளாவை அருகே அழைத்தார். குழந்தையை பத்திரமா பார்த்து கொள்ளம்மா. தூங்காமல் கவனித்துக்கொள். ஏதாவது சந்தேகம் என்றால் உடனே ஓடி வந்து கதவை தட்டி என்னை கூப்பிடு. தயங்க வேண்டாம், புரிந்ததா என்று மெல்லிய குரலில் உத்தரவிட்டுவிட்டு போய்விட்டார். பாதி ராத்திரி வரை சந்திரா அருகிலேயே இருந்த அன்னபூரணி விடிந்ததும் எழுந்து கீழே சென்றாள்.
எவ்வளவோ சிரமப்பட்டும் நித்திரையை மஞ்சுளாவால் தவிர்க்க முடியவில்லை. சோர்வும் களைப்பும் தாளாது நாற்காலியில் சாய்ந்தபடியே கொஞ்சம் உறங்கிவிட்டாள். பிறகு என்ன என்று பதறிக்கொண்டு எழுந்து நின்றாள். நான் தான் கூப்பிட்டேன், குடிக்க கொஞ்சம் தண்ணீர் வேண்டும் என்றாள் சந்திரா. வேகமாகச் சென்று ஒரு டம்ளரில் தண்ணீர் எடுத்து வந்து கொடுத்தாள் மஞ்சுளா. ஒரு வாய் ஜலம் குடித்துவிட்டு டம்ளரை மேஜை மீது வைத்த சந்திரா, இப்படி வா, அருகில் உட்கார், உன்னிடம் ஒன்று சொல்ல வேண்டும் என்று 4-5 நாளாக தயங்கிக் கொண்டிருக்கிறேன். கையை நீட்டு என்றாள். மஞ்சுளாவிற்கு ஒன்றுமே புரியவில்லை. அருகில் வந்து அமர்ந்து கொண்டு குழப்பத்துடன் விழித்தாள். வருங்காலத்து என் மதனிக்கு நான் அளிக்கும் பரிசு இது என சட்டென்று கூறிவிட்டு மஞ்சுளாவின் இடது கரத்தை பற்றி மோதிர விரலில் அதை அணிவித்தாள் சந்திரா. இது என்ன என்று தடுமாற்றத்துடன் கேட்டாள் மஞ்சுளா. அவளை மேலே பேச விடாமல், எனக்கு எல்லாம் தெரியும். கிரிக்கு உன்மேல் உயிர். அப்பா இப்போ மனம் மாறிவிட்டிருக்கிறார். அவன் ஆசைக்கு எதிரே ஒன்றும் சொல்ல மாட்டார். நீ எங்களை விட எதிலும் குறைந்தவள் அல்ல. குணம், அறிவு, பண்பு எதிலும் குறைந்தவள் அல்ல. மகாலட்சுமி போன்று குடும்பத்தில் விளக்கேற்ற குணவதி ஒருத்தி வந்தாலே செல்வமும் சீரும் வந்து தானே குவிந்து விடாதா? மஞ்சு, வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல். என் அண்ணனை கல்யாணம் செய்து கொண்டு என் பிரிவினால் அவனுக்கு ஏற்படும் துக்கத்தை நிவர்த்தி செய்வேன் என்று ஒரு வார்த்தை சொல் என்று உணர்ச்சி வசத்துடன் பேசிவிட்டு ஓவென்று அழுதுவிட்டாள். மஞ்சுளா பதில் பேசவில்லை. தாரையாக பெருக்கெடுத்து ஓடிய கண்ணீரை சமாளிக்க முடியாது தன் சிநேகிதியின் கரத்தை அன்புடன் பற்றி தன் நெஞ்சுடன் பொருத்தி கொண்டு விம்மினாள்.